அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். இடது கை மரத்து போச்சு அப்படின்னா உடனே போய் இசிஜி எடுக்கிறது, ஏன்னா இது இதய பிரச்சனையா இருக்கலாமா அப்படின்னு பயப்படுறது, இல்ல கை கால் பகுதி மரத்து போச்சு அப்படின்னா உடனே போய் முதுகு தண்டுவடத்துக்கு ஸ்கேன் பண்ணி பாக்குறது, ஏன்னா இது டிஸ்க் பிரச்சனையா இருக்கலாமா அப்படின்ற பயம் பலருக்கும் இருக்குங்க. ஆனா இதையெல்லாம் விட ரொம்ப காமனான காரணம் என்ன அப்படின்னாங்க, சத்து குறைபாடினால் ஏற்படும் பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்ற பிரச்சனை தாங்க. பெரிஃபரல் நியூரோபதி ஏற்பட நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஆனா ரொம்ப முக்கியமானது வைட்டமின் B12 பற்றாக்குறையா இருப்பது தாங்க. வைட்டமின் B12 முக்கியமான பயன்கள் என்ன, இது ரத்தத்துல குறைவானால் என்ன மாதிரி அறிகுறிகள் ஏற்படும், அது மட்டும் இல்லாம வைட்டமின் B12 மாத்திரைகள் இல்லாம தினசரி உணவுல எப்படி போதுமான அளவிற்கு தினசரி தேவையான வைட்டமின் B12 எடுப்பது அப்படின்றத பத்தி விரிவாக இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. வைட்டமின் B12க்கு நம்ம உடல்ல பல முக்கியமான பயன்பாடுகள் இருக்குங்க. 4 முக்கியமான விஷயத்தை பத்தி மட்டும்தான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், சிகப்பு அணுக்கள் முதிர்ச்சி அடைவதற்கு மெச்சுரேஷனுக்கு வைட்டமின் B12 அவசியமா தேவைங்க. அது மட்டும் இல்லாம இதோட சேர்த்து ஃபோலிக் ஆசிடும் தேவையானதா இருக்குங்க. சாதாரணமா சிகப்பு அணுக்கள் எலும்பு மஜ்ஜையில உருவாகும் போது இம்மெச்சூரா இருக்கும், அதனுடைய சைஸும் பெருசாக இருக்குங்க. அது மெச்சுரேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான், முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அதனுடைய நார்மல் சைஸுக்கு வருங்க. முதிர்ச்சி அடைஞ்ச அந்த சிகப்பு அணுக்கள் தான் ஆக்சிஜனை ரொம்ப அதிக அளவு கடத்தி எடுத்துட்டு போய் பல செல்களுக்கும் கொடுக்கக்கூடியதுங்க. சோ இந்த மெச்சுரேஷனுக்கு வைட்டமின் B12 அவசியமானதா இருக்கு. வைட்டமின் B12 பற்றாக்குறையா இருந்துச்சு அப்படின்னா சிகப்பு அணுக்கள் என்னதான் நார்மல் லெவல்ல இருந்தாலும் கூட அதுல அதிக அளவு முதிர்ச்சி அடையாத இம்மெச்சூர் செல்ஸ் தான் இருக்கும். இதனால எஃபெக்டிவா ஆக்சிஜனை கடத்திட்டு போய் பல செல்களுக்கும் கொடுக்க முடியாது. அதனால சோகை ஏற்படும். இத மெகலோபிளாஸ்டிக் அனீமியா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து, நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு விட்டமின் B12 ரொம்பவே முக்கியமானதா இருக்குங்க. நரம்புகளினுடைய வெளிப்பகுதியில மைலின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்வை கவசம் மாதிரி நரம்புகளை பாதுகாக்குதுங்க. இதுதான் இன்சுலேஷன் எஃபெக்ட் கொடுக்குது. இந்த மைலின் முறையா உருவாகணும் அப்படின்னா அதற்கு வைட்டமின் B12 அவசிய தேவையா இருக்குங்க. இன்னும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னாங்க, நம்ம வீட்டுல ஒரு மெயின் சுவிட்ச் பாக்ஸ் இருக்கும், அதுல இருந்து ஒயர்கள் மூலியமா தான் மின்சாரம் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், லைட்டுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்குங்க. இந்த ஒயர்களினுடைய வெளிப்பகுதியில் ஒரு பிளாஸ்டிக் கவரிங் தான் இன்சுலேஷன் எஃபெக்ட் கொடுக்குதுங்க. அப்பதான் நம்ம அந்த ஒயரை தொட்டா நமக்கு எந்த ஒரு மின்சாரம் தாக்காம இருக்கும். ஆனா அந்த பிளாஸ்டிக்கு ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைரக்டா அந்த கம்பியை தொடும்போது நமக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குங்க. அதை தவிர்ப்பதற்கு நம்ம இந்த இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணுவோம். அந்த இன்சுலேஷன் டேப் மாதிரி தான் நம்ம நரம்புகளுக்கு இந்த மைலின் ஷீத்துங்க. நான் என்னுடைய மூளையில ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சேன்னா என்னுடைய மூளை என்னுடைய கை விரல்களுக்கு சிக்னலை லேசான மின்சாரமா நரம்புகள் மூலியமா அனுப்பி விடுங்க. இந்த நரம்புகள் அவுட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த மைலின் ஏதாச்சும் டேமேஜ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த பொருளை எடுக்கும் போது எனக்கு அந்த பகுதியில லேசா கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி, இல்ல மரத்து போற மாதிரி, இல்ல ஊசி வச்சு குத்துற மாதிரி ஒரு உணர்வு அந்த மின்சார கசிவினால ஏற்படுங்க. இதைத்தான் பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மைலின் முறையா அந்த நரம்புகளை கவசம் மாதிரி பாதுகாக்கணும் அப்படின்னா அதற்கு விட்டமின் B12 அவசிய தேவையா இருக்கு. அடுத்த முக்கியமான பயன், DNA உற்பத்திக்கு விட்டமின் B12 ரொம்பவே முக்கியமானதா இருக்குங்க. அது எப்படி அப்படின்னாங்க, DNA உற்பத்திக்கு பல என்சைம்ஸ் தேவையானதா இருக்கு. அதுல 2 முக்கியமான என்சைம்ஸ் தான் மெத்தியோனைன் சிந்தேஸ், அது மட்டும் இல்லாம மெத்தில் மெலனைல் கோயே மியூட்டேஸ் அப்படின்ற என்சைம்ஸ். இந்த என்சைம்ஸ் உருவாகுவதற்கு விட்டமின் B12 கோஃபேக்டரா செயல்படுது. அப்ப இன்டைரக்டா இது DNA சிந்தசிஸ்க்கும் தேவையானதா இருக்குங்க. கடைசியா ரொம்பவே முக்கியமானது, மூளையில் இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் உற்பத்தி ஆவதற்கு விட்டமின் B12 முக்கியமானதா இருக்குங்க. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சொல்லக்கூடிய வேதிப்பொருட்கள் மூலியமா தான் நம்முடைய மூளை நம்மளுடைய எமோஷன்ஸ் ஆகட்டும், சந்தோஷமா இருக்கிறது, துக்கமா இருக்கிறது, இல்ல நம்ம ஞாபக சக்தி, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ரெகுலேட் பண்ணுதுங்க.
அதுல செரோட்டோனின், டோபமைன் போன்ற அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் உற்பத்தி ஆவதற்கு விட்டமின் B12 அவசிய தேவையா இருக்கு. வைட்டமின் B12 பற்றாக்குறையினால் ஏற்படும் அறிகுறிகள் பத்தி பார்த்தரலாங்க. ஃபர்ஸ்ட், சாதாரணமா செய்யக்கூடிய விஷயங்களை செய்யும் போது இவங்களுக்கு அதிகமான உடல் சோர்வு அடிக்கடி ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மாடிப்படியை ஏறி இறங்கினா கூடங்க இவங்களுக்கு அதிக அளவு மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க. இதற்கு முக்கிய காரணம் இவங்களுக்கு வைட்டமின் B12 பற்றாக்குறையினால் ஏற்படும் இந்த ரத்த சோகை பிரச்சனை தாங்க. இரண்டாவது, கை கால் பகுதி ரொம்ப மரத்து போன மாதிரி இருக்கு, இல்ல ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கு, இல்ல கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதற்கு காரணம் விட்டமின் B12 பற்றாக்குறையினால் ஏற்படும் பெரிஃபரல் நியூரோபதி பாதிப்பு தாங்க. மூன்றாவது விஷயம், வைட்டமின் B12 பல மாசமா பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னாங்க அடிக்கடி வயிற்றுப்போக்கு ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க, பசிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரொம்பவே முக்கியமானது, இவங்களுக்கு மூடு சேஞ்சஸ் ரொம்ப சீக்கிரமா வந்துட்டே இருக்குங்க. ரொம்ப திடீர்னு பார்த்தா ரொம்ப கோவமா இருப்பாங்க, திடீர்னு ரொம்ப டிப்ரெஸ்டா மன உளைச்சல்ல இருப்பாங்க, தூக்கமே முறையா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ இதுவும் விட்டமின் B12 பற்றாக்குறையினால் ஏற்படலாங்க. கடைசியா ரொம்பவே சீரியஸான பிரச்சனை, ஆனா ரொம்ப அரிதா தான் ஏற்படுங்க. இத சப் அக்யூட் கம்பைன்ட் டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னாங்க, விட்டமின் B12 ரொம்ப பற்றாக்குறையா இருப்பவங்களுக்கு ரொம்ப குறுகிய காலத்திலே அவங்களுடைய இந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகு தண்டுவட பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகள் சீக்கிரமாவே சிதைஞ்சு போயிருங்க. இதனால அவங்களுக்கு கை கால் பகுதி மரத்து போறது ரொம்ப அதிக அளவில் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு இந்த ஸ்பாஸ்டிக் பாராப்ளீஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாத பிரச்சனைகள் கூட ஏற்படலாங்க. ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இதை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா விட்டமின் B12 அந்த இன்ஜெக்ஷன்ஸ் மற்றும் மாத்திரைகள் மூலியமாக கம்ப்ளீட்டா ட்ரீட் பண்ண முடியும். விட்டமின் B12 தினசரி தேவை 2 இருந்து அதிகபட்சமா 3 மைக்ரோகிராமா இருக்குங்க. நீங்க ரெகுலரா விட்டமின் B12 அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னாங்க நம்முடைய கல்லீரல்ல பல மாதங்களுக்கு தேவையான விட்டமின் B12 ஸ்டோரேஜ் செய்யப்பட்டு அதிலிருந்து எடுத்து பயன்படுத்தப்படுங்க. சோ நீங்க ஒரு வாரம் 2 வாரம் விட்டமின் B12 நிறைந்த உணவுகள் எடுக்காம விட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு சிம்டம்ஸ் ஏற்படாதுங்க. நீங்க ஒரு சில மாதங்கள் எடுக்காம விட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு விட்டமின் B12 அந்த டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ் ஏற்படுங்க. விட்டமின் B12 அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னாங்க இதுல பெரும்பாலான அளவு நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ்ல தான் இருக்குங்க. அதுலயும் குறிப்பா ஆட்டு ஈரல்ல கிட்டத்தட்ட 100 கிராம்ல ஒரு மாசத்துக்கும் அதிக தேவையான இந்த விட்டமின் B12 இருக்குங்க. இரண்டாவது, நீங்க சிக்கன் ஆகட்டும், இல்ல மட்டன் ஆகட்டும், பீஃப், போர்க்கு, இல்ல மீன் வகைகள் எடுக்கிறீங்க அப்படின்னாங்க உங்களுக்கு போதுமான அளவிற்கு விட்டமின் B12 தாராளமா கிடைக்குங்க. இல்ல சார், நான் அசைவம் பெருசா விரும்பி சாப்பிட மாட்டேன், முட்டை மட்டும்தான் அப்பப்ப எடுப்பேன் அப்படின்னாங்க ஒரு முட்டையில கிட்டத்தட்ட தினசரி தேவையில 25% விட்டமின் B12 கிடைச்சிருங்க. சோ நீங்க 4 முட்டை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாளுக்கு தேவையான விட்டமின் B12 அதுலயே கிடைச்சிரும். அடுத்து பால் பொருட்கள், ஒரு 1/4 லிட்டர் பால் எடுக்கிறீங்க அப்படின்னாங்க நம்முடைய தினசரி தேவையான விட்டமின் B12 40 இருந்து 50% அதுலயே கிடைச்சிரும். இல்ல சார், நான் அசைவமும் சாப்பிட மாட்டேன், பால் பொருட்களும் எடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க மற்ற உணவுகள்ல விட்டமின் B12 அளவு ரொம்ப ரொம்ப குறைவு தாங்க. ஒரு சில காளான் வகைகள்ல இருக்கு. அடுத்து இந்த சோயா பால் இல்ல பாதாம் பால்ல செயற்கையா ஃபோர்ட்டிஃபை பண்ணி விட்டமின் B12 வச்சிருக்காங்க. சோ நீங்க அந்த மாதிரி உணவுகளை எடுக்கலாங்க. அது மட்டும் இல்லாம அதிகமா நார்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்குங்க. ஏன்னா நார்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிக அளவு எடுக்கும் போது நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் இந்த நார்சத்து உணவுகளை நொதித்தல் ஃபெர்மெண்டேஷன் செய்து அதிலிருந்தே நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின் B12 கொடுக்குதுங்க. அடுத்து ஸ்பிருலினா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்ளிமெண்ட்ஸ்ல விட்டமின் B12 இருக்கு. ஆனா அது சூடோ விட்டமின் B12 தான். அதை நம்முடைய உடல்ல ஆக்டிவா எடுத்து பயன்படுத்த முடியாது. சோ அது ஒரு விட்டமின் B12 சோர்ஸ் அப்படின்னு ஒத்துக்க முடியாதுங்க. கடைசியா ஒரு சுவாரஸ்யமான சந்தேகத்துக்கான விளக்கத்தை பார்த்தரலாங்க. அது எப்படி சார், ஆடாகட்டும் மாடாகட்டும் சைவ உணவுகள் தான் எடுக்குது, ஆட்டுக்கறியிலையும் மாட்டுக்கறியிலையும் எப்படி விட்டமின் B12 அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க? அது மட்டும் இல்லாம அசைவ உணவுகள் மனுஷன் எடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு விட்டமின் B12 பற்றாக்குறையினால பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒருத்தர் சந்தேகம் கேட்டிருந்தாருங்க. விட்டமின் B12 அப்படின்றதுங்க ஆட்டிலேயோ மாட்டிலேயோ நேரடியா உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுங்க. மாறாக இந்த ஆடு மாடு உள்ளிட்ட மற்ற உயிரினங்களினுடைய
குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் உருவாக்கக்கூடியது தான் இந்த விட்டமின் B12 அப்படின்ற வேதிப்பொருளுங்க. ஸோ இந்த ஆடு மாடுகள் அதிக அளவு வந்து நார்சத்து இருக்கக்கூடிய செடி கொடிகளை சாப்பிடுது. அந்த நார்சத்தை வந்துங்க அவங்க குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் வந்து நொதித்தல் செஞ்சு ஃபெர்மெண்டேஷன் செஞ்சு அதிக அளவு விட்டமின் B12 உற்பத்தி செய்து கொடுக்குது. அதை அதனுடைய திசுக்கள்ல அந்த ஆடு மாடெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்குது. இந்த காரணத்தினால தான் இந்த அசைவ உணவுகள்ல விட்டமின் B12 வந்து அதிக அளவு வந்து இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கட்டாயம் வந்து லைக் பண்ணுங்க. மற்றவங்களும் வந்து பயன்பெறுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மருத்துவம் சார்ந்த தங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.